வருகின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஏரி வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் முழு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க அரசு உத்தரவு. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். கடந்த மார்ச் 25லேருந்து 30 தேதிக்குள்ள மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஏரி வேலையோட ஊதியத்தை பார்த்திங்கன்னா வருஷம் உயர்த்தும். அதன் அடிப்படையில் கடந்த வருஷம் 294 ரூபாய் இருந்த ஊதியத்தை 25 ரூபா ஊதியமாக உயர்த்தி 319 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ஊதியம் பார்த்திங்கன்னா இப்போது வேலை செய்கிறவங்களுக்கு இது பொருந்தும். யார் யார் ஏரி வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தவிர வேலை செய்கிறவங்களுக்கு இந்த முழு ஊதியமும் பொருந்தும். நம்ம கிராமங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நமக்கு கவனத்துக்கு வந்த நடைமுறை என்னென்னா, எழுதப்படாத உத்தரவு, யாரும் ஏரி வேலை செய்யக்கூடாது, ஏரி வேலை அவங்களுக்கு கொடுக்கலன்ற முறையில் தான் நம்மளுக்கிட்ட புகார்களாக வருது. அந்த மாதிரி இருக்கிற கிராமங்கள் உங்கள் கிராமமாக இருந்தால் இந்த வழிமுறையை கைப்பற்றுங்க. ஏரி வேலை கேட்கணுன்னா இண்டிவிஜுவல் ஃபார்ம், தனிநபர் வேலை கேட்கலாம். அதே மாதிரி 20 பேர் சேர்ந்து குழுவாகவும் வேலை கேட்கலாம். அந்த வேலை கொடுக்க வேண்டியது தலைவரோடைய கடமையும் சரி, பிடிஓவோட கடமையும் சரி, கலெக்டரோட கடமையும் சரி. இதை வந்து தேர்தல் காரணமாக உங்களுக்கு ஏரி வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தால் கொண்டு வரப்பட்டது. தேர்தல் நடைமுறை விதிமுறைகளுக்கு அது பொருந்தாது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அந்த ஃபார்ம் என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறோம். அதை நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க. இல்லைங்க இதுவும் தாண்டி தான் நாங்கள் போய் செய்யணுன்ற பட்சத்தில் இது கிடைக்கும். அனைவரும் வாக்களிக்க வேண்டியது நமது கடமை. மகிழ்ச்சியில் ஏரி வேலை செஞ்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், செய்யலைன்னா ஷேர் பண்ணுங்கள், செய்ய வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.